அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம். நம் வாழ்வில் குடும்ப அமைதி என்பது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாகும். ஒரு குடும்பத்தில் அன்பு, கருணை, பொறுமை இருந்தால் அந்த வீடு சுவர்க்கத்தின் நறுமணத்தை உணரும். ஆனால் சில நேரங்களில் சிறிய தவறான புரிதல்களும் கோபமும் மனக்கசப்பும் குடும்பத்தில் அமைதியை குலைத்துவிடுகின்றன. அத்தகைய நேரங்களில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக கற்றுத் தந்துள்ளார்கள். கணவன் மனைவி வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பானது. ஆனால் அந்த நேரத்தில் யார் முதலில் அமைதியாகிறார்கள் என்பதுதான் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. கோபத்திற்கு கோபம் காட்டுவது பிரச்சினையை பெரிதாக்கும். ஆனால் கோபத்திற்கு அன்பை காட்டினால் அந்த கோபம் கரைந்து போய்விடும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு நடைமுறையாக கற்றுத் தந்துள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாருக்கு கோபம் ஏற்பட்டபோது அவர்கள் கடுமையாக பேசவில்லை, கண்டிக்கவில்லை, மனதை புண்படுத்தவில்லை. மாறாக மிகுந்த அன்போடும் இரக்கத்தோடும் தங்களுடைய கரத்தை மனைவியின் தோளின் மீது வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். اللهم اغفر لها ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من الفتن. اللهم اغفر لها ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من الفتن. இந்த துஆவை ஓதுவதற்கு முன் அதன் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்வோம். யா அல்லாஹ், என் மனைவியின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவளுடைய உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை நீக்கிவிடுவாயாக. எல்லா வகையான சோதனைகள், குழப்பங்கள் மற்றும் பித்னாக்களிலிருந்தும் அவளை பாதுகாப்பாயாக. எவ்வளவு அழகான துஆ! இதில் குற்றம் சாட்டுவது இல்லை, பழிவாங்கும் எண்ணம் இல்லை. மாறாக மனைவிக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் மன அமைதியையும் பாதுகாப்பையும் கேட்கிறார்கள். இதுதான் ஒரு முஸ்லிம் கணவனின் உயர்ந்த பண்பு. இந்த துஆவை எப்படி ஓத வேண்டும்? முதலில் கோபம் ஏற்பட்ட நேரத்தில் நாமும் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தால் உளு செய்து கொள்ளுங்கள். பின்னர் மனைவியின் தோளின் மீது அல்லது அனுமதியுடன் மென்மையாக கையை வைத்து அன்பான மனநிலையுடன் இந்த துஆவை ஓதுங்கள். கோபமாகவோ சண்டையிடும் மனநிலையிலோ ஓதக்கூடாது. அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். இந்த துஆவை எத்தனை முறை ஓதலாம்? இதற்கென்று குறிப்பிட்ட எண்ணிக்கை ஹதீஸில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ஒரு முறை ஓதலாம், 3 முறை ஓதலாம், அல்லது தேவைக்கேற்ப பல முறை அல்லாஹ்விடம் மனமுருகி ஓதலாம். முக்கியமானது எண்ணிக்கை அல்ல, மனமார்ந்த துஆதான். இந்த துஆவை எப்படி உச்சரிப்பது? இந்த துஆவை மெதுவாகவும் தெளிவாகவும் ஓதுங்கள். அவசரப்படாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக உச்சரிக்க முயற்சி செய்யுங்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த துஆ ஒரு மந்திரம் அல்ல, இது அல்லாஹ்விடம் வைக்கும் பிரார்த்தனை. அதனால் இதனுடன் நல்ல நடத்தை, மென்மையான பேச்சு, பொறுமை, மன்னிக்கும் மனப்பான்மை ஆகியவையும் அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் தங்களுடைய குடும்பத்தாரிடம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. எப்போதும் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொண்டார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக மன்னிப்பு கேட்பது, அவளுடைய மன அமைதிக்காக துஆ செய்வது, அவளை சோதனைகளிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ்விடம் வேண்டுவது, இது உண்மையான அன்பின் அடையாளமாகும். அதுபோல மனைவியும் கணவனுக்காக துஆ செய்ய வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் அல்லாஹ்விடம் நல்லவற்றை மட்டுமே கேட்க வேண்டும். வீட்டில் கோபம் வந்தால் உடனே வார்த்தைகளால் காயப்படுத்தாதீர்கள். சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். பிறகு இந்த அழகான துஆவை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பினால் மனங்களில் இருக்கும் கோபம் குறையும், அன்பு அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை அன்பாலும் கருணையாலும் நிரப்புவானாக. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் எல்லா மனக்கசப்புகளையும் நீக்குவானாக. நம்முடைய வீடுகளை ஈமான், சாந்தி, நிம்மதி நிறைந்த வீடுகளாக மாற்றுவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.